வணக்கம். இயற்கையில் நிகழும் காதல் கதையும் கவியரசர் கண்ணதாசனின் காலத்தை கடந்து நிற்கும் காதல் பாடலும் இது குறித்து தான் பார்க்க போறோம். கவியரசர் கண்ணதாசன் அப்படின்னாலே காதல் பாடல்கள்ல உச்சம் தொடுறவர். அப்படி கவியரசர் கண்ணதாசன் உச்சம் தொட்ட ஒரு காதல் பாட்டு இயற்கை காதலோட எப்படி பொருந்தி இருக்கு இது குறித்து தான் பார்க்க போறோம். இயற்கை காதல்ல பல வகை இருக்கு. அதுல ஒண்ணு பறவைகளுடைய காதல். டிஸ்கவரி சேனல்ல பறவை காதலை ஒரு முறை காட்டினாங்க. நான் பார்த்தேன். எப்படி அப்படின்னா, ஒரு ஆண் பறவை, பெண் பறவை. பெண் பறவை ஒரே நிறத்துல இருக்கு, ஆனா ஆண் பறவை பல வண்ணத்துல இருக்கு. அப்பதான் நான் ஏன் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஆண் பறவை ஏன் பல வண்ணத்துல இருக்கு அப்படின்னா, பெண் பறவையை ஈர்க்கிறதுக்கான இயற்கை கொடுத்த அதுக்கு கொடை தான் அந்த பல வண்ணம் அப்படின்னு நான் நினைச்சேன். இந்த ஒரு மரத்துல பெண் பறவை உட்கார்ந்துருக்கு. ஆண் பறவை கிட்ட வருது. அது கண்டுக்க மாட்டேங்குது. எது பெண் பறவை திரும்ப இந்த பக்கமும் உட்காருது. உட்கார்ந்தா அந்த பக்கம் அந்த ஆண் பறவை உட்காருது, இந்த பெண் பறவை திரும்பி இந்த பக்கம் உட்காருது. அது எந்த இடம்னா ஒரு பூங்கா மாதிரியான இடம். சுற்றுலா பயணிகள் வந்து போகக்கூடிய இடம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஆண் பறவை சுத்தி சுத்தி வருது, அந்த பெண் பறவை கண்டுக்கல. அப்புறம் திடீர்னு என்ன பண்ணுது, தன்னுடைய ரொம்ப அழகா ஒரு பாட்டு பாடுது. அந்த பாட்டு பாடும்போது அந்த பெண் பறவை எதிர்பக்கம் திரும்பி இருந்தது, கொஞ்சம் இதை பார்க்குது. அப்புறம் என்ன பண்ணுது, ஒரு நடனம் ஆடுது. நடனம் ஆடின உடனே இன்னும் கொஞ்சம் அந்த பெண் பறவை ஆண் பறவை உற்று நோக்கி பார்க்குது. ஆஹா, நம்மளை இந்த பெண் பறவை பார்த்துருச்சு அப்படின்ன உடனே இந்த ஆண் பறவை பாடிக்கிட்டே ஆடுது. இந்த கிளையில உட்காந்துக்கிட்டு பாடிக்கிட்டே ஆடின உடனே பெண் பறவைக்கு ஏகப்பட்ட ஆனந்தம். ஆண் பறவை இப்படி ஆடின உடனே கிட்ட போய் அதோட மூக்கு வச்சு மூக்கு உரசுது. தன்னுடைய காதலை இந்த பெண் பறவை சொல்லிருச்சு. இப்போ சொன்ன உடனே இந்த ஆண் பறவை என்ன செய்யுது அப்படின்னா, இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு வீடு வேணும்ல, அதாவது கூடு. என்ன பண்ணுது அப்படின்னா, இதுக்கு என்ன வண்ணத்துல கூடு செய்யலாம்னு முடிவு பண்ணுது. பல வண்ணங்களை எடுத்து கொண்டாந்து காட்டுது. காட்டுறப்ப அந்த பெண் பறவைக்கு ஒரு நீல வண்ணம் தான் பிடிக்குது. பிடிச்ச உடனே அந்த பகுதியில நீல வண்ணத்துல என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து கூடு கட்டுது. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு குடும்பமா உட்கார்ந்து குளிர்பானம் குடிக்கிறாங்க. அந்த குளிர்பானம் குடிக்கிறதுல ஒரு நீல வண்ணத்துல ஸ்ட்ரா இருக்கு. அவங்க பார்க்காத நேரத்துல டபக்குன்னு போய் அந்த நீல வண்ண ஸ்ட்ராவையும் கொண்டு வந்து சேர்த்து அந்த கூட்டை கட்டி ரெண்டு பறவையும் அழகா காதல்ல திளைக்குது. இப்படி ஒரு காட்சி. அதாவது இப்படி ஒரு காட்சிக்கு கவியரசர் கண்ணதாசன் காலம் கடந்து எழுதின ஒரு பாட்டு. என்ன பாட்டு அப்படின்னா, தேனிலவு படத்துல வரக்கூடிய பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா அப்படிங்கிற இந்த பாட்டு. இந்த பாட்டு குறித்து தான் பார்க்க போறோம். பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா. இந்த பாட்டு ஏஎம் ராஜா பாடின பாட்டு. அதாவது ஜெமினி கணேசன், வைஜெயந்தி மாலா ரெண்டு பேரும் குதிரையில வர்றது மாதிரியான காட்சி. இயற்கையை ரசிச்சுக்கிட்டு வரக்கூடிய காட்சி. வைஜெயந்தி மாலாவை கொஞ்சம் பிகு பண்ணுவாங்க. நம்ம பார்த்த அந்த பறவை காட்சி இருக்குல்ல, அதே மாதிரி அந்த பிகு பண்ணக்கூடிய வைஜெயந்தி மாலா கிட்ட இவர் தன்னுடைய காதலை சொல்றது மாதிரியான பாட்டு. அதாவது அங்க சொன்னல பாட்டு பாடவா, அந்த பாட்டு பாடுனுச்சு, நடனம் ஆடுனுச்சு அந்த ஆண் பறவை அப்படின்னு இந்த இடத்துல கவியரசர் கண்ணதாசன் இப்படி ஒரு பாட்டை தொடங்குவாரு. இந்த பாட்டுக்கு இசை ஏஎம் ராஜா தான். ஏஎம் ராஜாவை பொறுத்த வரைக்கும் என்ன வகையான வகையில் அந்த பாட்டை போட்டிருப்பா அப்படின்னா, முழுக்க முழுக்க கிட்டார்ல வந்திருக்கக்கூடிய ஒரு அழகான பாட்டு. ஆரம்பத்துல அந்த விசில் வரும். அந்த விசிலே நம்மளை ஒரு மாதிரி எப்படி பண்ணியிருப்பார் ஏஎம் ராஜா அப்படின்னா, ஒரு கிண்டல் துணிக்க ஒரு பெண்ணை கிண்டல் பண்ணி தன் வசப்படுத்துறது மாதிரி அப்படி போவார். போகும்போதே நமக்கு அது ரொம்ப அழகா இருக்கும். இந்த பாட்டுக்குள்ள எப்படி தாளம் பார்த்தீங்கன்னா, சிக் சாக் சிக் 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 சாக் சிக் சிக் சாக் ஸ்லோ ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, 6/8 2 6/8 ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து பார்த்துறது. அந்த அழகா அப்ப இந்த மெட்டை வடிவமைச்சிருப்பார் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த பாட்டை கூட சமீபத்துல இதே மெட்டுல ஒரு பாட்டு வந்துச்சு. என்ன பாட்டு அப்படின்னா, ஆலிவர் பியூட்டி, அழகு கண்ணாடி, ஃபைன் குவாலிட்டி, ஓம் பர்சனாலிட்டி, படிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பர் நான் நடி, நான் பேரல்ல உளி போட்டு வந்த சூப்பர் மேன் நடி, பாட்டு பாடவா, பார்த்து பேசவா அப்படி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்ப கவியரசர் கண்ணதாசன் பல்லவியிலே என்ன பண்ணியிருப்பாருங்க அப்படின்னா, காதலியை பார்த்து, நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்னை காதலிக்கிறதுக்கு நான் என்னென்ன செய்யணும், பாட்டு பாடவா, உனக்கு பிடிக்குமா பாட்டு பாடுறேன், உன்னை பார்த்து கதைகள் நிறைய பேசவா, உனக்கு பிடிக்கும்னா கதை பேசுறேன், அடுத்து என்ன சொல்லுது, பாடம் பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, வேற ஏதாவது விஷயங்கள் சொல்லவா, அடுத்து
பறந்து செல்லவா. ஏன்னா அவளை பறந்து செல்லணும், ஒரு ஆண் பறந்து செல்ல முடியுமா அப்படின்னா அவ்வளவு ஜிக்ஸாக்கா போய் அவளை தன் பக்கம் திருப்புறதுக்கான ஏற்பாடுக்கு அவ்வளவு அழகா பல்லவியிலே சொல்லியிருப்பாரு. முதல் சரணம், மேக வண்ணம் போல மின்னும் ஆடையினாலே மலை மேனி எல்லாம் மூடுதம்மா நாணத்தினாலே. எதுக்கு மேக வண்ணம் போல மின்னும் ஆடையினாலே மலை மேனி எல்லாம் மூடுதம்மா நாணத்தினாலே அப்படின்னா, அடுத்து சொல்லியிருப்பாரு, பக்கமாக வந்த பின்னும் வெக்கமாகுமா இன்னும் பார்வையோடு பார்வை பேச தூது வேண்டுமா. பக்கத்துல தானே நிக்கிற, பார்த்து பேச என்னைய அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம், மலை இருக்கு, மாலை நேரம், மாலை அல்லவா நல்ல நேரம் அல்லவா இன்னும் வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா அப்படின்னு இருப்பாரு. மாலை அல்லவா நல்ல நேரம் அல்லவா. இப்ப ரெண்டாவது சரணத்துல சொல்லியிருப்பாரு, நதி நடக்கிறதுக்கு இவ்வளவு ஒரு அழகா சொல்ல முடியுமா அப்படின்னா, அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே நதி அன்னநடை போடுதம்மா பூமியின் மேலே. எந்த நேரத்துல தானே ரொம்ப முக்கியமானது, இந்த மாலை மங்கக்கூடிய நேரம். சூரியன் தன்னுடைய தங்க கதிர்களை அப்படியே நதி மேல பாய்ச்சுது. பாய்ச்சுனா அந்த நீர் எப்படி இருக்கும், தங்கம் ஜொலிக்கிற தங்கம் மாதிரி இருக்கும். அதனாலதான் அந்த இடம் போட்டிருப்பாரு, அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே நதி அன்னநடை போடுதம்மா பூமியின் மேலே. அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே. கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா, இந்த காதலிக்கு தேன்னிலவில் ஆசை இல்லையா. அங்க நதியை சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அப்படியே காதலியை சொல்லுவாரு. இப்ப அவ அப்பவும் திரும்பவே இல்லை. அப்ப கடைசியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, காதல் தோன்றுமா இன்னும் காலம் போகுமா இன்னும் பார்த்து காத்து நிற்பதுதான் வாழ்க்கையாகுமா அப்படின்னு அந்த பெண்ணுகிட்ட கேள்வி கேட்டு ரொம்ப அழகா இந்த பாட்டை முடிச்சிருப்பாரு. இந்த பாட்டு ஏஎம் ராஜா பாடினது ஒரு சிறப்பு அப்படின்னா, இந்த பாட்டு கிட்டார் அவ்வளவு ஒரு அழகான சிறப்பு. இப்ப சொல்றோம்ல ரொமான்டிக்கா ஒரு பெண்ணை லவ் பண்றது அப்படின்னு, நீங்க இந்த பாட்டை அப்படியே கேட்டு பாருங்க. ஒரு கருப்பு வெள்ளை காலத்துல அவ்வளவு ஒரு அழகான பாடலா இந்த பாட்டு வந்திருக்கும். இந்த பாட்டை மறுபடியும் கேட்டு பாருங்க. நன்றி, வணக்கம்.